கண்ணா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்காங்களா? கண்ணா இன்றைக்கி 8th மேக்ஸில் வந்து நம்ம செகண்ட் யூனிட் மெஷர்மெண்ட்ஸ் அளவைகள் பற்றி படிக்க போகிறோம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம எங்கே போனாலும் அங்கே வந்து அளவைகள் பகுதி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் பொருட்களை வாங்குறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அளந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து இதனுடைய நாலேஜ் நமக்கு தேவைப்படும். ஒரு இடம் வாங்குகிறாங்க பெரியவங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க, அளந்து பார்த்து கரெக்டாக வாங்குவாங்க. இப்போ இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம வீடு கட்டுறாங்கன்னு சொன்னால் அதனுடைய டயக்ராம் என்ன, அந்த ரூம் சைஸ் என்ன, அந்த ரூம்ஸ் எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க போட்டு பிளான் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அளவுகள் பகுதி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வட்டகோண பகுதி செக்டர் பற்றி படிக்க போகிறோம். என்னது செக்டர். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிளினுடைய நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் சர்க்கிள்னால் என்ன, வட்டம்னா என்னன்னு லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா. சர்க்கிள் அப்படிங்கிறது வட்டம் இல்லையா. வட்டம்னா என்ன, வாட் இஸ் அ சர்க்கிள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எ சர்க்கிள் இஸ் ஆல் பாயிண்ட்ஸ் இன் த சேம் பிளேன் that lie at an equal distance from a center point. அதாவது a circle is the path traced by moving points so that its distance from a fixed point is always constant. அதாவது வட்டம் என்பது ஒரு தளத்திலுள்ள ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சம தொலைவில் நகரும் புள்ளியினுடைய நியமப்பாதை, அதைத்தான் நம்ம வட்டம்ங்கிறோம். ஸோ இது வந்து நிலையான புள்ளி, தட் இஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் சென்டர். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து சர்க்கிள்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு பேர் சென்டர், வட்ட மையம். அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, சம தொலைவு, அதுக்கு பேர் ரேடியஸ்னு பேர். இந்த லைன் பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கு பேர் டயமீட்டர்னு பேர். ஓகேவா? சிம்பிளாக சொன்னால் எ சர்க்கிள் இஸ் எ ரவுண்ட் ஷேப்டு ஃபிகர் தட் ஹஸ் நோ கார்னர்ஸ் அண்ட் எட்ஜஸ் இல்லையா. முனைகள் உச்சிகள் இல்லாத ஒரு வட்ட வடிவமான ரவுண்டுனா வட்ட வடிவமான ஒரு தான் நம்ம அந்த உருவத்தை நம்ம சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஜாமெண்ட்ரியில் சொல்லணும்னா எ சர்க்கிள் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் எ க்ளோஸ்டு 2 dimensional curved shape. இது வந்து ஒரு 2 dimensional curved shape, that is closed 2 dimensional curved shape இல்லையா. மூடிய ஒரு 2 dimensional curveன்னு நம்ம சொல்கிறோம் சர்க்கிளை. ஓகேவா கண்ணா? இருபரிமாணம்னா நம்ம வட்டம்னு சொல்கிறோம். இதே முப்பரிமாணம்னா நீங்கள் பால் விளையாடுறீங்க இல்லையா, ஃபுட்பால் அந்த மாதிரி பால், அது வந்து ஸ்பியர்னு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து முப்பரிமாணம். கோலம்னு சொல்லுவோம். இது வந்து 2 dimensional எடுத்துட்டிங்கன்னா வட்டமாக கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரேடியஸ். ரேடியஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், the distance from the center of the circle to its outer rim. அதாவது இந்த சென்டர்லேருந்து distance from the center of the circle to any point on the circle. The distance from center and any point on the circle is called the radius. Next chord அப்படின்னா non அப்படின்னு அர்த்தம். நான் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இல்லை, லைன் செக்மெண்ட் ஹூஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆர் ஆன் த சர்க்கிள். இப்போது வட்டத்தின் மேல் ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கின்ற கோட்டுக்கு பேர் நான் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன, வட்டத்தின் மேலே ஏதாவது 2 புள்ளி எடுத்தீங்கன்னா அது ஒரு லைன் ஒரு கோட்டு துண்டால் ஜாயின் பண்ணிங்கன்னா அது வந்து என்னது, நான். டயமீட்டர் அப்படிங்கிறதுனா விட்டம்னு சொல்லுவோம். எ கார்ட் தட் பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஒரு நானானது வட்டத்தினுடைய மையம் வழியாக சென்றால் அதுக்கு பேர் என்னது, விட்டம்னு பேர். ஸோ
ஒரு நானானது மையம் வழியாக செல்லணும். வட்டத்தின் மீது ஏதாவது 2 புள்ளி எடுத்து அது வழியாக ஒரு லைன் போட்டிங்கன்னா அந்த லைன் சென்டர் வழியாக போச்சுன்னா அதுக்கு பேர் டயமீட்டர். ஸோ டயமீட்டர் இஸ் 2 times தி லென்த் ஆஃப் தி ரேடியஸ். விட்டம் என்பது ஆரத்தினுடைய 2 மடங்கு இல்லையா. விட்டம் இஸ் ஈக்குவல் டு 2 into ஆரம். இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சீகண்ட். சீகண்ட் அப்படிங்கிறது வந்து a line that intersect a circle in 2 points. ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் வந்து ஒரு சர்க்கிளினுடைய 2 பாயிண்ட்ஸை வந்து இன்டர்செக்ட் பண்ணுது, வெட்டிட்டு போகுதுன்னா அது பேர் வெட்டுக்கோடு. இந்த ஒரு லைன் வந்து இந்த சர்க்கிளை இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, இதுக்கு பேர் என்னது? சீகண்ட். 2 புள்ளி வழியாக செல்லுகின்ற கோடு. நெக்ஸ்ட் டான்ஜென்ட், தொடுகோடு அப்படின்னா a line that intersect a circle in exactly 1 point. ஒரு லைனானது ஒரு வட்டத்தை ஒரே ஒரு புள்ளி வழியாக மட்டும் தொட்டு சென்றால் அதுக்கு பேர் தொடுகோடு. தொட்டுட்டு போகிறதுன்னு சொல்கிறது. வட்டத்தை ஒரு புள்ளி வழியாக தொட்டு செல்லுகின்ற கோடு தொடுகோடுன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தை ஒரே ஒரு புள்ளியில் தொட்டுட்டு போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புள்ளியை தொடு புள்ளி. த பாயிண்ட் வேர் எ டான்ஜென்ட் லைன் டச்சஸ் த சர்க்கிள். த பாயிண்ட் வேர் எ டான்ஜென்ட் லைன் டச்சஸ் த சர்க்கிள் இஸ் கால்டு தி பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி, தொடு புள்ளி. இப்போ வட்டம்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்தோம். இப்போது வட்டம் அப்படிங்கிறது டே டு டே லைஃப்பில் எங்கெங்கே பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போது இது வந்து என்னது? வட்டம். வட்டமை வந்து இப்போது உங்கள் அம்மா வந்து வளையல் போட்டிருப்பாங்க இல்லையா, பேங்கிள், அது எந்த வடிவத்தில் இருக்குது? அது வந்து சர்க்கிள் ஷேப் இல்லையா, வட்ட வடிவம். நெக்ஸ்ட் எங்கே வட்டத்தை பார்க்குறீங்க? நிறைய இடத்துல பார்ப்பீங்க. இப்போ வந்து பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் நிலாவை பார்ப்பீங்க, அது என்ன வடிவத்தில் இருக்குது? வட்ட வடிவத்தில் இருக்குது. இப்போ அம்மா உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறாங்க இல்லையா, அது எந்த வடிவத்தில் இருக்குது? வட்ட வடிவம். ஓகே, நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு பேர் பீஸா, அது எந்த வடிவத்தில் இருக்குது? வட்ட வடிவத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பவுண்ட்ரி லைன், இப்போ வளையல்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ள ஹோலாக இருக்கும், பவுண்ட்ரி லைன் மட்டும் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் சர்க்கம்ஃபரன்ஸ். என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சுற்றளவு. அதாவது பவுண்ட்ரி ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லலாம். தமிழில் சொன்னோன்னா வட்டத்தை சுற்றி அமைந்திருக்கும் எல்லை இல்லையா, இது வந்து ஒரு எல்லைன்னு சொல்லலாம். வட்டத்தை சுற்றி அமைந்திருக்கும் ஒரு எல்லை பகுதி. இது வந்து அந்த எல்லைக்குள் அடைபடும் சமதள பகுதி. தட் இஸ் த பிளேன் க்ளோஸ்ட் வித்தின் பவுண்ட்ரி ஆஃப் த சர்க்கிள்ஸ். இது வந்து இந்த பகுதி உள்ள இந்த சமதள பகுதி தான் ஏரியா, பரப்பளவுன்னு சொல்கிறோம் இல்லையா. த பிளேன் க்ளோஸ்டு வித்தின் தி பவுண்ட்ரி ஆஃப் த சர்க்கிள். இந்த எல்லைக்குள்ளே அடைபடக்கூடிய பகுதியை வந்து நம்ம பரப்பளவுன்னு சொல்கிறோம். ஸோ இதே வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கேக் வாங்குறீங்க, அதை வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த சென்டரில் இப்படி 2 ரேடியஸாக வச்சு இப்படி கட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இந்த பகுதியை தான் வட்டகோண பகுதின்னு சொல்கிறோம். இந்த வெளியில் இந்த பகுதியை வட்ட வில் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்குலர் ஆர்க் அப்படின்னு என்னென்னா, எ பார்ட் ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் கால்டு தி சர்க்குலர் ஆர்க். தட் இஸ் ஒரு வட்டத்தினுடைய பரிதியினுடைய ஒரு பகுதி. அதாவது இது ஃபுல்லாக பரிதின்னு அர்த்தம். இதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணுறீங்க வித் இந்த 2 ரேடியஸ், இந்த ஒரு சின்ன வட்டவில். இதனால் அடைபடக்கூடிய பகுதி தான் செக்டார், வட்டகோண பகுதி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேஜர் ஆர்க் அண்டு மைனர் ஆர்க். ஆர்க்னா வில்லுன்னு பார்த்தோம், வட்ட வில்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனர் ஆர்க் அப்படிங்கிறது வந்து சிறிய வில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மேஜர் ஆர்க்னா பெரிய வில், இது வந்து சிறிய வட்ட வில்னு சொல்கிறோம். மைனர் சர்க்குலர் ஆர்க்குன்னு சொல்லலாம். ஸோ எ போர்ஷன் ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் வேர் த சென்ட்ரல் ஆங்கிள் மெஷர்ஸ் லெஸ் தேன் 180. ஸோ இதுதான் இந்த சென்ட்ரல் ஆங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, வட்ட மைய கோணம். ஸோ இந்த கோணம் வந்து இந்த தனியாக இது ஒரு செக்டார்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த கோணமானது 180க்கு குறைவாக இருந்தால் அது வந்து
இந்த ஏற்படுத்தக்கூடிய வில்லானது மைனர் ஆர்க்குன்னு பேர், சிறிய வில். இதே கிரேட்டர் தேன் 180, இந்த ஆங்கிள் வந்து கிரேட்டர் தேன் 180 ஆக இருந்தால் இந்த ஆர்க்குக்கு பேர் வந்து மேஜர் ஆர்க். புரியுதா? இது ஃபுல்லாக பெரிய வில், இது வந்து சிறிய வில். நமக்கு பார்த்தாலே அது வந்து புரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சென்ட்ரல் ஆங்கிள், சர்க்குலர் ஆர்க், செக்டார், செக்மெண்ட், இதை பற்றி பார்க்க போகிறோம். சென்ட்ரல் ஆங்கிள்னால் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த ஆங்கிள் ஃபார்ம்டு பை எ செக்டர் ஆஃப் அ சர்க்கிள் ஆஸ் இட் சென்டர் இஸ் கால்டு தி சென்ட்ரல் ஆங்கிள். அதாவது ஒரு வட்டகோண பகுதியானது வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் வட்டமைய கோணம். ஸோ இது ஒரு செக்டாராக இருந்தால் இந்த ஆங்கிளுக்கு பேர் சென்ட்ரல் ஆங்கிள். புரியுதா? இந்த ஆங்கிள் சி இருக்கு இல்லையா, இந்த லெஸ் தேன் 180க்குள்ளே இருக்குது பாருங்கள். இது இந்த ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ குறுங்கோணமாக இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து சென்ட்ரல் ஆங்கிள். இந்த செக்டாருக்கு இந்த ஆங்கிள் குறுங்கோணமாக இருக்குது. ஸோ இது வந்து செக்டர் ஆங்கிள். எல்லாமே குறுங்கோணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து இந்த ஆங்கிள் பாருங்கள், இது வந்து இதுவும் ஒரு செக்டார் தான் இல்லையா. இது வந்து மேஜர் ஆர்க்குன்னு படித்தோம் இல்லையா, இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது. ரெட் கலர் போட்டிருக்கிறது மைனர் ஆர்க், ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கிறது மேஜர் ஆர்க். A part of circumference of a circle is called the circular arcன்னு படித்தோம் இல்லையா. ஒரு வட்டத்தினுடைய வட்டப்பகுதியின் ஒரு பகுதி வந்து வட்டவில், அதான் சர்க்குலர் ஆர்க்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து the plane surface that is enclosed between two radii and the circle is called the sector. இப்போ செக்டார்னால் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். the plane surface that is enclosed between two radii and the circle arc is called the செக்டார். இரண்டு ஆரங்களாலும் ஒரு வட்ட வில்லாலும் அடைபடக்கூடிய சமதள பரப்பு வந்து செக்டார். தென் ஈச் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் விச் இஸ் டிவைடட் பை தி கார்ட் இஸ் கால்ட் எ செக்மெண்ட். செக்மெண்ட் அப்படின்னா வட்டத்துண்டுன்னு அர்த்தம். அதாவது வட்டத்துண்டுனா ஒரு நான் ஆனது, இதுதான் நான், வட்டத்தினுடைய ஏதேனும் இரண்டு புள்ளிகளை இணைக்கின்ற கோடு வந்து நான். ஒரு நானானது வட்டத்தை இரு பகுதிகளாக பிரிக்கிறது. ஒவ்வொரு பகுதியும் ஒரு வட்டத்துண்டு. இது ஒரு வட்டத்துண்டு, இது வந்து ஒரு வட்டத்துண்டு. புரியுதா? செக்மெண்ட் அப்படின்னா ஈச் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் விச் இஸ் டிவைடட் பை அ கார்ட் இஸ் கால்ட் எ செக்மெண்ட். அதுலேயே இதுக்கு பேர் மேஜர் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் வந்து மைனர் செக்மெண்ட். வாட் இஸ் மைனர் செக்மெண்ட் மீன்ஸ் த பார்ட் விச் ஹாஸ் a smaller arc is called the minor segment. And the part which has the larger arc is called the major segment. Got it? Next we are going to learn about the formula for the central angle of each sector. The central angle of a circle is 360. If a circle is divided into n equal parts, how many equal parts? Equal sectors, n equal sectors, equal sectors. The central angle of each sector is theta degree is equal to 360 degree divided by n. அதாவது இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னா வட்ட மைய கோணம் வந்து 360னா அந்த சர்க்கிளை வந்து நம்ம ஈக்குவல் செக்டார்ஸ் அப்படிங்கிறது என்ன, வட்டகோண பகுதி, அதாவது சமமான n வட்டகோண பகுதிகளாக நம்ம பிரித்தா the central angle of the each sector, ஒவ்வொரு வட்டகோண பகுதியினுடைய வட்ட மைய கோணம் எவ்வளோ இருக்குன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, theta degree is equal to 360 divided by n. இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ மொத்தம் 360, அதை வந்து எத்தனை பாகமாக பிரிக்கிறோமோ அதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு செக்டாரினுடைய ஆங்கிள் நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள், ட்ரை தீஸ்ன்னு சொல்லி fill the central angle of the shaded sector. இந்த நிழலிடப்பட்ட வட்டகோண பகுதியினுடைய வட்டமைய கோணத்தை கேட்குறாங்க. இந்த தீட்டா டிகிரியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஈச் சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு ஈக்குவல் செக்டார்ஸ். ஒரு சர்க்கிளும் வந்து சமமான வட்டப்பகுதிகளாக வட்டகோண பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை வந்து 3 செக்டாராக பிரிச்சிருக்காங்க. 3 வட்டகோண பகுதியாக பிரிச்சிருந்தாங்கன்னா
இந்த ஷேடட் போர்ஷனுடைய ஆங்கிள் தீட்டானா 360 டிவைடட் பை 3ஆக பிரிச்சிருக்கிறதுனால 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 360 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் 120. நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளையும் ஈக்குவல் செக்டார்ஸாக அதாவது 6 ஈக்குவல் செக்டார்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணதுனால இந்த ஆங்கிள் நமக்கு வேணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா 360 டிவைடட் பை 6ன்னு போட்டு பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எவ்வளோ 360ஐ எவ்வளோ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்களோ அதை டிவைட் பண்ணுங்கள். இங்கே வந்து 8 பார்ட்ஸ் இல்லையா? அப்போ 360 பை 8ன்னு போட்டிங்கன்னா இந்த ஆங்கிளுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஈக்குவலாக தான் தெரியுது. ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 + 6 வந்து 12. அப்போ 360 டிவைட் 12ன்னு போட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சுடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.